அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை யூடியூப் சேனல். என்னுடைய சேனலுக்கு நீங்கள் கொடுத்துட்ருக்கிற ஆதரவுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் சொல்லிக்கிறேன். வாங்க இன்னைக்கு டாபிக்குள்ளே போகலாம். ஸோ இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, ஸ்டாக் மார்க்கெட்டுடைய பேசிக்ஸ், அதாவது ஸ்டாக் மார்க்கெட் எப்படி இயங்குது அப்படிங்கிற விஷயத்தை தான் உங்களுக்கு நான் இன்னைக்கு சொல்ல போகிறேன். ஸோ இப்போ நான் ஒரு கம்பெனி ரன் பண்ணிகிட்ருக்கேன். ஏபிசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி ரன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்னுடைய கம்பெனியை என்னுடைய ஊரில் ரன் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ அதை வந்துட்டு நான் இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ எனக்கு என்னெல்லாம் தேவை? மேன் பவர், அதுக்கப்புறமா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும், அதுக்கப்புறமா ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்கும். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்களுக்காக எனக்கு வந்துட்டு என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு எனக்கு பணம் தேவைப்படுது. உதாரணத்துக்கு என்னுடைய கம்பெனிக்கு எனக்கு வந்துட்டு இந்த பிஸ்னஸை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு எனக்கு 1 கோடி ரூபாய் பணம் வேணும் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ என்கிட்ட ஆல்ரெடி 50 லட்சம் ரூபாய் கேபிட்டல் அமௌண்ட் இருக்கு. ஸோ மீதம் இருக்கிற 50 லட்சம் ரூபாயை நான் எப்படியெல்லாம் இந்த பணத்தை திரட்ட முடியும் அப்படின்னு நான் யோசிப்பேன். அதாவது ஃபண்ட் ரைசிங் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எப்படியெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பேங்க் லோன். இந்த செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்ட்னர்ஷிப். யார் கூடயாவது பார்ட்னர்ஷிப் வச்சுட்டு நான் இந்த பணத்தை நான் திரட்ட முடியும். மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷேர்ஸ். இப்போ ஷேர்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். எனக்கு தேவையான இந்த 50 லட்சம் ரூபாயை நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10,000 ஷேர்ஸா பிரிக்க போறேன். ஸோ அப்படி பிரிச்சா ஒரு ஷேரினுடைய விலை எவ்வளவா இருக்கும்? 500 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிர்ணயம் பண்றேன். இந்த மாதிரி நீ நிர்ணயம் பண்ணும்போது நீங்க ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லா ஷேர்ஸுமே ஒரே விலையா தான் இருக்கும். ஒரு ஷேரினுடைய விலை 500 ரூபாவாகும். இன்னொரு பங்கினுடைய விலை 100 ரூபாய், அந்த மாதிரி எல்லாம் இருக்காது. எல்லாமே ஒரே ஈக்குவல் பிரைஸ்ல தான் இருக்கும். இன்னொன்று நான் ஃபர்ஸ்ட் ஒன்ஸ் நான் அதை 10,000 ஷேர்னு சொல்லி நான் பிரிச்சுட்டேன் அப்படின்னா மோஸ்டா இதை நான் மாற்ற மாட்டேன். சரிங்களா? ஸோ இப்போ ஷேர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய கம்பெனியில ஒரு பங்குதாரரா நான் இந்த ஷேரை வாங்குறவங்கள நான் எடுத்துப்பேன். தட் இஸ் a part of ownership of a company. இதுதான் ஷேர். ஓகேங்களா? ஸோ இந்த ஷேரை நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, பொதுமக்கள் கிட்ட விற்று எனக்கு தேவையான பணத்தை நான் திரட்டிக்க முடியும். அதாவது என்னுடைய ஷேரை, ஏபிசி கம்பெனியோட ஒரு 1000 ஷேரை ஒருத்தர் வாங்குறாரு அப்படின்னா அவர் என்னுடைய 10% ஸ்டேக் ஹோல்டர் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். சரி, இப்போ இந்த கம்பெனியோட ஷேரை நான் பொதுமக்கள் கிட்ட விற்கிறேன்னா, பொதுமக்கள் எதை நம்பி இந்த ஷேர்ஸை வாங்குவாங்க? யார் வேணும்னாலும் ஒரு கம்பெனி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த கம்பெனியை நான் டெவலப் பண்ண போறேன்னு சொல்லிட்டு பொதுமக்கள் கிட்ட நிதி திரட்டிட முடியுமா? இதை யாராவது ஒருத்தர் கவர்ன் பண்ணணும் இல்லையா? ஸோ அது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செபி அப்படின்னு சொல்லக்கூடிய செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. ஸோ இவங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தே ஆர் த ரெகுலேட்டரி அத்தாரிட்டி. எதுக்கு அப்படின்னா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு கம்பெனி தங்களுடைய ஷேர்ஸை பொதுமக்கள் கிட்ட விற்கணும் அப்படின்னா செபி சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், சில கைட்லைன்ஸ், அவங்களுக்குன்னு சில நார்ம்ஸ் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே இந்த கம்பெனி சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு, இந்த சர்டன் கைட்லைன்ஸ்குள்ள இருந்தால் மட்டும்தான் அவங்களால தங்களுடைய ஷேர்ஸை பொதுமக்கள் கிட்ட லிஸ்ட் பண்ண முடியும். ஸோ அந்த ரேட்டையும் விலையையும் நிர்ணயிக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செபி தான். ஓகேங்களா? ஸோ என்னுடைய ஏபிசி கம்பெனியை அவங்க தரவா செக் பண்ணி இந்த கைட்லைன்ஸ்குள்ள நான் இருக்கனா அப்படிங்கிற எல்லா இன்னன் டவுட்ஸையும் அவங்க செக் பண்ணி அவங்க இதுக்கு அப்ரூவல் கொடுத்தா மட்டும்தான் என்னுடைய கம்பெனியை நான் பொதுமக்கள் கிட்ட லிஸ்ட் பண்ண முடியும். ஸோ இப்படி செய்யற ப்ராசஸ் பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா IPO அப்படின்னு சொல்லுவாங்க. தட் இஸ் இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். ஸோ இந்த IPO மூலமா ஒரு கம்பெனி செபியோட அப்ரூவலோட வெளியே வரும்போது பொதுமக்களாகிய உங்களுக்கு கண்டிப்பா ஒரு கிளியரான ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்கும். அந்த கம்பெனி மேல நமக்கு ஒரு நம்பகத்தன்மை இருக்கும். சரிங்களா? ஸோ நம்ம நம்பி அந்த கம்பெனியுடைய ஷேர்ஸை வாங்க முடியும். சரி, எங்க போய் நம்ம வாங்குவோம்? இதுக்கு விடைதான் ஷேர் மார்க்கெட். ஸோ ஒரு கம்பெனி தங்களுடைய ஷேர்ஸை ஷேர் மார்க்கெட்ல
செல் பண்றாங்க. ஸோ இன்வெஸ்டரான நாம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த மார்க்கெட்ல போயிட்டு நாம வாங்க முடியும். எப்ப நமக்கு வேண்டாம் தோணுதோ அப்ப நம்ம செல் பண்ணவும் முடியும். ஷேர் மார்க்கெட் அப்படின்னா என்னன்னா பையிங் அண்ட் செல்லிங் ஆஃப் ஷேர்ஸ் happens here. ஓகேங்களா? ஸோ இந்தியாவில் வந்துட்டு ரெண்டு முக்கியமான மார்க்கெட்ஸ் இருக்கு, ஷேர் மார்க்கெட்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் செகண்ட் இஸ் த பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இது ரெண்டுமே வந்துட்டு பாம்பேல தாங்க இருக்கு. ஸோ இது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பிஎஸ்சி வந்துட்டு த ஓல்டஸ்ட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் 1875 தொடங்கப்பட்டது. இதுல வந்துட்டு எத்தனை கம்பெனிஸ் லிஸ்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5749 கம்பெனிஸ் வந்துட்டு அட் ப்ரெசென்ட் வரைக்கும் லிஸ்ட் ஆயிருக்கு. இது குளோபல் ரேங்கிங்ல 10வது இடத்துல இருக்கு. அதே மாதிரி என்எஸ்சியை பார்ப்போம். என்எஸ்சி வந்துட்டு பிக்கெஸ்ட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இன் இந்தியா. இது ஆரம்பிக்கப்பட்டது 1992ல. ஸோ இதுல எத்தனை கம்பெனிஸ் லிஸ்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1696 கம்பெனிஸ் லிஸ்ட் ஆயிருக்கு அண்ட் குளோபல் ரேங்கிங்ல இது 11th பிளேஸ்ல இருக்கு. சரிங்களா? ஸோ நம்ம எல்லாருமே நியூஸ்ல பார்ப்போம், நிஃப்டி இவ்வளோ பாயிண்ட்ஸ் அதிகமாயிருக்கு, சென்செக்ஸ் இவ்வளோ புள்ளிகள் குறைஞ்சிருக்கு, இந்த மாதிரி எல்லாம் விஷயங்களை நம்ம கேட்கறது உண்டு. ஸோ இந்த நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சியோட இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா நிஃப்டியில மொத்தம் இருக்கக்கூடிய கம்பெனிகள்ல டாப் 50 கம்பெனிஸை வந்துட்டு ஒன்னா குரூப் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ எல்லா செக்டார்ஸ்லயும் இருக்கிற டாப் 50 கம்பெனிஸ், அதாவது பேங்கிங் செக்டார், அதுக்கப்புறம் ஆட்டோமொபைல் செக்டார் இருக்கு, அதுக்கப்புறம் ஹெல்த் கேர் செக்டார் இருக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஃப்எம்சிஜி, இந்த மாதிரி நிறைய செக்டார்ஸ் இருக்கு இல்லையா? இந்த எல்லா செக்டார்ஸ்லயும் இருக்கிற டாப் 50 கம்பெனிஸை வந்துட்டு ஒன்னா குரூப் பண்ணுவாங்க. ஸோ இதோட அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், அதோட பர்ஃபார்மன்ஸை வந்துட்டு இந்த இண்டிகேட்டர் மூலமா நாம வந்துட்டு தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இதுதான் வந்துட்டு நிஃப்டி 50. அப்படின்னா என்ன அப்படின்னா நேஷனல் 50ன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பிஎஸ்சியில் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க கிட்ட இருக்கிற அந்த 5750 கம்பெனிஸோட பர்ஃபார்மன்ஸையும் பார்க்கறதுக்கு பதிலாக 30 கம்பெனிஸ், டாப் 30 கம்பெனிஸை வந்துட்டு குரூப் பண்ணி அதனுடைய பர்ஃபார்மன்ஸை வச்சு சென்செக்ஸ் வந்துட்டு ஹை ஆகுதா லோ ஆகுதா அப்படிங்கிறத வந்துட்டு டிட்டர்மைன் பண்ணுவாங்க. ஸோ சென்செக்ஸ் அப்படின்னா என்னன்னா சென்சிட்டிவிட்டி இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் அந்த டாப் 50 கம்பெனிஸ். ஸோ இது வந்துட்டு இன்கேஸ் ஏதாவது ஒரு கம்பெனி அதுல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னா அந்த கம்பெனியை வந்துட்டு மாத்துற அத்தாரிட்டியும் செபிக்கு இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த நிஃப்டியும் 50யும் ஏறுது இறங்குது அப்படிங்கிறத எப்படி வந்து சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா புல் மார்க்கெட் அண்ட் பியர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் நல்லா அதிகமாயிட்டே போகுது அப்படின்னா புல் மார்க்கெட் அப்படின்னும், குறையுது அப்படின்னா பியர் மார்க்கெட் கரடி சந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இப்போ நான் நேரடியாக ஆஸ் அ இண்டிவிஜுவல் நேரடியாக போய் இந்த என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சியில் ஷேரை வாங்க முடியும் விற்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா அது முடியாது. ஸோ நாம் அதுக்கு இன்டர்மீடியட்டாக புரோக்கர்ஸ் அப்படின்னு ஒருத்தங்களை வந்துட்டு நாம் டிபெண்ட் பண்ணணும். ஸோ இந்த புரோக்கர்ஸ் தான் வந்துட்டு இண்டிவிஜுவலுக்கு வந்துட்டு ஷேரை வாங்குறதும் விற்கிறதும் செஞ்சு தருவாங்க. ஸோ இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு சில புரோக்கர்ஸை காமிச்சிருக்கேன். ஸோ ஹெச்டிஎஃப்சி செக்யூரிட்டிஸ், ஏஞ்சல் புரோக்கிங், அப்ஸ்டாக்ஸ், மோதிலால் ஆஸ்வால், அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸ்க்கு தான் இதை நான் காமிச்சிருக்கேன். சரிங்களா? ஸோ இந்த புரோக்கர்ஸை போய் நாம் ஃபஸ்ட்டு வந்து நாம் கேட்குறோம், நான் வந்துட்டு இந்த மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் நான் என்னுடைய ஷேர்ஸை வாங்கணுங்க விற்கணுங்க இப்படி சொல்லும்போது ஃபஸ்ட்டு அவங்க 3 விஷயம் வந்துட்டு கேட்பாங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருக்கணும், ரெண்டாவது டிமேட் அக்கௌண்ட் அண்ட் மூணாவது ட்ரேடிங் அக்கௌண்ட். இந்த 3 விஷயம் இருந்தால் தான் நம்மளால பங்கு சந்தையில் ஷேர்ஸை வாங்கவும் விற்கவும் முடியும். ஸோ இந்த 3 விஷயம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் இருந்தால் தான் நம்ம வந்துட்டு நம்மளுடைய பணத்தை வந்துட்டு ட்ரேடிங்க்கு,
தட் இஸ் ஷேர்ஸை வாங்கவும் விற்கவும் அதிலிருந்து வர லாபத்தையும் நம்ம பேங்க்குக்கு மாற்றிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பேங்க் அக்கௌண்ட். செகண்ட் வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட். நமக்கு வந்து அது ஒரு பிளாட்ஃபார்ம். அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டில் நாம் வந்துட்டு ஸ்டாக்ஸை வாங்கவும் விற்கவும் நம்ம எதை யூஸ் பண்ணி வாங்குவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட். அங்கே தான் நம்ம ட்ரேடராக பை அண்ட் செல் ஆர்டர்ஸ் எல்லாம் பிளேஸ் பண்ணுவோம். இங்கே தான் அந்த ட்ரேடிங் நடக்கும். ஸோ இங்கே பை பண்ண ஸ்டாக்ஸ் எல்லாத்தையும் நம்ம கொண்டு போய் ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணும் இல்லையா, அதுதான் வந்து டிமேட் அக்கௌண்ட். டிமேட் அக்கௌண்ட்னா டிமெட்டீரியலைஸ்டு அக்கௌண்ட். தட் இஸ் இப்போ எப்படி நம்ம பேங்க்ல நம்ம பணத்தை சேவிங்ஸ்க்காக சேவ் பண்ணி வைக்கிறோம், அதே மாதிரி ஷேர்ஸை ஒரு இடத்துல சேவ் பண்ணி வைக்கணும் இல்லையா, அதுதான் டிமேட் அக்கௌண்ட். ஸோ இங்கே தான் டெபாசிட் அண்ட் வித்ட்ராயல் ஆஃப் ஷேர்ஸ் வந்து நடக்கும். இதுதான் வந்துட்டு பேசிக். ஸோ இந்த 3 விஷயம் இருந்தது அப்படின்னா நாம் ஷேர்ஸை பை பண்ணலாம், செல் பண்ணலாம். ஸோ இதை நம்ம புரோக்கர்ஸ் மூலமாக தான் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால அந்த புரோக்கர்ஸ்க்கு வி நீட் டு பே சம் புரோக்கரேஜ் அமௌண்ட் ஃபார் போத் பையிங் அண்ட் செல்லிங். ரெண்டுக்குமே நாம புரோக்கரேஜ் அமௌண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த எந்த புரோக்கரா இருந்தாலும் நாம பே பண்ணி தான் ஆகணும். சரிங்களா? சரி, இப்படி நான் ஏபிசி அப்படிங்கிற கம்பெனியோட ஷேர்ஸை நான் வாங்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நமக்கு யோசிப்போம், எதுக்கு இந்த கம்பெனியோட விலை வந்துட்டு ஏறி இறங்கிட்டே இருக்கு, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம யோசிக்கணும் இல்லையா? ஸோ அந்த ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ளை அண்ட் டிமாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பையிங் அண்ட் செல்லிங் நடக்கிறது. ஸோ இப்போ என்னுடைய கம்பெனியில் ஒரு நல்ல குட் நியூஸ் இருக்குது, என்னுடைய ப்ராடக்ட் வந்துட்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் பேப்பரில் வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கம்பெனி வந்துட்டு இன்னும் நல்லா வளரப்போகுது அப்படின்னு நினச்சிட்டு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பை பண்ணுவாங்க. என்னுடைய ஷேர்ஸை, கம்பெனியோட ஷேர்ஸை நிறைய பேர் பை பண்ணுவாங்க. அப்படி நிறைய பேர் பை பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்னுடைய கம்பெனியோடைய விலை, அந்த ஷேரினுடைய விலை வந்து அதிகரிக்கும். திடீர்னு ஏதாவது ஒரு பேட் நியூஸ் வருது, அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாங்கி வச்சிருக்கிறவங்க எல்லாருமே செல் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இப்படி நிறைய பேர் செல் பண்ண ஆரம்பிக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஷேரினுடைய விலை வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் சப்ளை அண்ட் டிமாண்ட். இதனால தான் இந்த ஏற்ற இறக்கங்கள் ஏற்படுது. இது மட்டும் இல்லாமல் நிறைய ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூஸ்னாலையும் ஷேரினுடைய விலை வந்துட்டு ஏறி இறங்கிக்கிட்டு தான் இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு ஷேர் மார்க்கெட் பற்றின பேசிக் நாலேஜ் தெரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.